ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கில் வருடம் பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு 6,000 ரூபாய் விதமாக பார்த்தீங்கன்னா மூன்று மாதங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய் வழங்கி வராங்க இல்லையா. இந்த நிலையில் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா 20வது தவணை எப்போ வரும் அப்படின்னு தான் மக்களுடைய ஒரே கேள்வியாகவே இருக்குது. இந்த நிலையில் தான் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்த விவசாயிகளுக்கு அனைவருக்குமே மிக ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் வெளியாக இருக்குது. இருந்தாலுமே இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் 20வது தவணை எங்களுக்கு வரணும் அப்படின்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அனைவருமே இந்த ஒரு 5 விதமான அப்டேட்கள் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கணும். கேஓசி அப்டேட் மூலமாக பார்த்தீங்கன்னா அனைவருமே நீங்கள் முடித்திருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு இந்த பணம் வரும் அப்படின்ற மாதிரி இப்போ அதிரடியாக 20வது தவணை பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக ஜூன் 18 பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய மாற்றமாக இருக்க போது. பிஎம் கிசான் சமநிதி திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இணைந்திருக்கும் கோடிக்கணக்கான விவசாயிகளின் மனதில் இருக்கும் ஒரே ஒரு கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 20வது தவணை எப்போது வரும். ஜூன் 20 மற்றும் அன்று விவசாயிகளுக்கு கணக்கில் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருந்தது. இந்த நிலையில் ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கிரெடிட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டை தான் ஒரு புதிய மாற்றங்கள் வரப்போகுது. என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது, என்னென்ன அப்டேட் கொடுத்துட்டா இந்த அமௌண்ட் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரிலாம் மக்கள் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதை பற்றிக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருமே பிஎம் கிசான் சம்மன் திட்டத்தில் அனைவருமே விவசாயிகள் இணைந்து கோடிக்கணக்கான பேர் பார்த்தீங்கன்னா பணங்களை வாங்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் 20வது தவணை எப்போ அப்படின்ற மாதிரி தான் பிஎம் கிசான் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியாக 20வது தவணையில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேஓசி அப்டேட்டும் கொடுக்கல. ஒரு சில மாற்றங்கள்லாம் செஞ்சுருப்பாங்க. அந்த மாற்றத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கெல்லாம் அமௌண்ட் வந்திருக்காரு. பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணீங்க இல்லையா. அப்போ நீங்கள் ஆதார் கார்டை எந்த ஒரு அப்டேட்டும் பண்ணலை அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும். ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் டேட்டா பற்றி இது மாதிரி நேமு இதெல்லாம் ஒரு சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய் வாங்குறீங்களே அது நிறுத்தி ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் மீண்டும் கேஓசி அப்டேட் பண்ணால் மட்டுமே தான் உங்களுக்கு அமௌண்ட் வரும் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரதம மந்திரி பிஎம் கிசான் திட்டத்தில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. கட்டாயம் பார்த்தீங்கன்னா 3 மாதங்களுக்கு ஒரு முறை 2,000 ரூபாய் உங்களுக்கு வழங்கும் விதமாக பிஎம் கிசான் திட்டத்தில் விவசாயிகளுக்கு வழங்கி வராங்க. இந்த நிலையில் தான் பிஎம் கிசான் 20வது தவணை 2025 எப்போது வரும் அப்படின்ற மாதிரி பிரதம மந்திரி கிசான் சம்மன் திட்டத்தின் நிதியில் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 6,000 ரூபாய் 3 தவணையாக வழங்கப்பட்டு வருது. முன்னதாக பிப்ரவரி 24 அன்று 2025 19வது தவணை வந்தது. இப்போது 20வது தவணைகளை நேரம் வந்துவிட்டது. இருந்தாலுமே ஜூன் 20 அன்று 20வது தவணை வெளியிடப்படலாம் என சில ஊடக அறிவிப்புகள் வெளியே இருந்திருந்தது. இருந்தாலுமே இதில் சில அரசு இணையதளத்தில் பிஎம் கிசான் .gov.in இணையதளத்தின் மூலமாக நீ வந்திருக்கா அப்படி செக்கும் பண்ணிக்கலாம். 20வது தவணை குறித்து இன்னும் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. இருந்தாலும் அங்கு இன்னும் 19வது தவணை பற்றி தகவலே உள்ளிடலை. ஆனால் பழைய முறைகளை பார்த்தால் ஒவ்வொரு 4 மாதங்களுக்கும் ஒரு தவணை வழங்கி வருகிறது. இந்த முறை அப்படித்தான் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே ஜூன் மாதத்து இறுதிக்குள் பணம் பரிமாற்றம் செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே இந்த பிஎம் கிசான் பணம் வேண்டுமா, இந்த 5 வேலைகளை முடித்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பிஎம் கிசான் திட்டத்தோடைய அமௌண்ட் உங்களுக்கு வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. முதல் திட்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஓசி அப்டேட் முடித்திருக்க வேண்டும். இல்லை ஏனால் ₹1 கூட உங்களுக்கு கிடைக்காது அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு நில சரிபார்ப்பை செய்யவும் நில ஆவணங்களை சரிபார்க்கவும் பதிவேற்றப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். அதே மாதிரி வங்கி கணக்கு ஆதாருடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் மற்றும் டிபிடி மேப்பிங் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதே மாதிரி விவசாயிகள் பதிவேட்டில் புதிய செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதே மாதிரி அரசு தற்போது
இதை கட்டாயமாக்கி உள்ளது. இருந்தாலும் பயனாளர்களின் பட்டியலில் பெயரை சரிபார்க்கவும், இணையதளத்திற்கு சென்று உங்களுடைய நிலையை வந்து சரிபார்க்கவும். இதே மாதிரி இந்த தவறை செய்தால் பிஎம் கிசான் தன் திட்டத்தின் பணங்கள் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சிக்கலை வந்து கொள்ளும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி KYC செய்யவில்லை என்றால் தவணை நிறுத்தப்படும், நில ஆவணங்களை முழுமையடையவில்லை என்றால் பணம் கிடைக்காது. ஸோ அதே மாதிரி வங்கி கணக்கு ஆதாருடன் இணைக்கப்படவில்லை என்றால் கணினி பணம் செலுத்துவது நிராகரிக்கப்படும். அதே மாதிரி விவசாயிகள் பதிவேட்டில் புதிய வேலையை என்றால் நீங்கள் பட்டியலில் வர மாட்டீர்கள். அதே மாதிரி தவறான ஆவணங்களை பதிவேற்றினால் தகுதியானவர்களாக கருதப்படுவீர்கள் என சொல்லிட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கைபேசி எண்ணை பயன்படுத்தி பிஎம் கிசான் திட்டத்தை எப்படி வந்து சரிபார்ப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் உங்களுடைய பிஎம் கிசான் திட்டத்தில் GOV.in என்ற இணையதளத்தின் மூலம் செல்லவும். ஸோ அதில் உங்களுடைய பயனாளர்களின் நிலை அல்லது பயனாளர்களின் பட்டியல் என்பதை கிளிக் செய்யவும். அதில் வந்து உங்களுடைய மாநிலம், மாவட்டம், வட்டாரம், கிராமம் பற்றி தகவலை வந்து நிரப்பவும். ஸோ உங்களுடைய பேரை வந்து பட்டியல் பார்க்கவும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து இல்லை என்னால் உடனடியாக CSC மையம் அல்லது வேளாண்மை துறை தொடர்பு கொள்ளவும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லாம் விவசாயிகளுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் தான். பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் திட்டத்தில் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து 4 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே 3000 ரூபாய் வந்து 2000 ரூபாய் வந்து வாங்குறாங்க இல்லையா. ஸோ இந்த நிலையில் இப்போ வந்து ஒரு சில பேருக்கெல்லாம் ஒரு சில அமௌண்ட்டுக்கெல்லாம் வந்து வரல இல்லையா. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து வரலை அப்படின்னா நீங்கள் வந்து KYC வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்கணும். அதே மாதிரியே பண்ணலை அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து வராது அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கெல்லாம் இனிமேல் 19வது தவணையே வந்து வராமல் இருக்கும். ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து வருது அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. இருந்தாலுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20வது தவணையை பொறுத்தளவுக்கு ஒரு நிறைய பேருக்கு அமௌண்ட்டுகள் வந்து ட்ராப் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் வந்து வரணும் அப்படின்னா KYC அப்டேட் கொடுத்துருங்க. இதை ஒரு சில மாற்றங்கள்லாம் ஆதாரில் வந்து முடித்துறீங்க அப்படின்னா KYC அப்டேட் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து நிராகரிக்கப்படாமல் உங்களுக்கு வந்து வரணும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்டுக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. கட்டாயம் பிஎம் கிசான் திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இணைந்து நிறைய கோடிக்கணக்கான பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இணைந்திருக்காங்க. இருந்தாலும் விரைவில் ஜூலைக்குள்ளே உங்களுக்கு வந்து ஜூன் இறுதிக்குள்ளே உங்களுக்கு வந்து 20வது தவணை வந்து செலுத்தப்படும் அப்படின்ற மாதிரி தான் இந்த பிஎம் கிசான் ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்கீமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொடுத்துட்டு வந்து இருக்காங்க. விவசாயிகளுக்கு தேடி வரும் ஒரு புதிய ஒரு இதாக தான் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் ஒரு சூப்பரான அப்டேட்டை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டிருக்காங்க. விவசாயிகளுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் தான். அடுத்தடுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில அறிவுரைகளும் வந்து அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இணையதளத்தில் ஒரு சில பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணங்களை ஒரு சில பேருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து வாங்காத இருக்காங்க. புதியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து விரைவில் மீண்டும் வருகின்ற இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா ஜூலைலேருந்து புதியவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து வெளியாக இருக்குது. ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.